செக் பவுன்சிங் கேஸ் உங்கள் மேலே ஃபைல் பண்ணால் அதுக்கு என்னென்ன டிஃபென்ஸ் இருக்குதுன்னு தொடர்ந்து 12 வீடியோ பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்த 12 வீடியோவில் 12 விதமான டிஃபென்ஸ் செக் பவுன்சிங் கேஸில் என்ன அப்படின்றத பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் 13வது டிஃபென்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். 13வது டிஃபென்ஸ் என்னென்னா ஸ்டேல் செக் டிஃபென்ஸ், அதாவது செக் இஷ்யூட் பியாண்ட் தி வேலிடிட்டி பீரியட். அதாவது எப்படின்னா, ஒரு செக்கு பார்த்திங்கன்னா அதுதான் செக்கு கொடுத்தாங்கன்னா அதை ஆரம்பத்தில் 6 மாதத்துக்குள்ளே ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போ ஒரு செக்கை கொடுத்தாங்கன்னா அதை 3 மாதத்துக்குள்ளே பேங்க்கில் ப்ரெசென்ட் பண்ணணுன்றது இருக்குது. ஸோ அந்த செக்கினுடைய வேலிடிட்டி பீரியட்ன்றது 3 மந்த்ஸ் தான் இப்போதைக்கு. ஸோ அந்த செக்கை 3 மாதத்துக்குள்ளே ஃபைல் பண்ணி கேஸ் போட்டாங்கன்னா அதுதான் கேஸ் போட முடியும். அதை தாண்டி போட்டாங்கன்னா அது 138 அட்ராக்ட் செக்ஷனில் அட்ராக்ட் ஆகாது. ஏன்னா அதில் செக்ஷனில் சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம், செக்கை இட் இஸ் பி ப்ரெசென்ட் வித்தின் தி டைம் லிமிட்ன்ற மாதிரி அது ஒரு ஒன் ஆஃப் தி கண்டிஷன் ரெக்யர்மெண்ட் ஃபார் டு அட்ராக்ட் 138. ஸோ அந்த மாதிரி லேட்டாக பைப்பிள்னா அதை ப்ரெசென்ட் பண்ணி ஸ்டேலான செக்கை ப்ரெசென்ட் பண்ணி கேஸ் போடுறாங்கன்னா அதை எப்படி டிஃபெண்ட் பண்ணுறது, அதுக்கு என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறது, அதுக்கு சப்போர்ட்டிங் ஜட்ஜ்மெண்ட் என்ன, அந்த மாதிரி கேஸ் எப்படி நடத்துறதுன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் ரஸியா கலி. செக் பவுன்சிங் கேஸ் செக்ஷன் 138 ஆஃப் தி நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் படி ஒரு அஃபென்ஸ் வரணும்னா அப்போ செக்கை அது வேலிடிட்டி பீரியடுக்குள்ளேயே ப்ரெசென்ட் பண்ணியிருக்கணும். ஸோ வேலிடிட்டி பீரியட் என்னென்னா, முதல்ல செக்கு என்றைக்கு இஷ்யூ பண்ணுறாங்களோ அதுலேருந்து 3 மாதம். ஸோ 3 மாதத்துக்கு தான் அந்த டேட்டு. அந்த 3 மாதத்துக்குள்ளே செக்கை ப்ரெசென்ட் பண்ணி கலெக்ஷன் போட்டிருக்கணும். ஸோ அப்படி 3 மாதம் தாண்டி போயிட்டாங்கன்னா அது அந்த பிக் செக்கு ஸ்டேல் செக் ஆகிடும். ஸோ அந்த ஸ்டேல் செக்கை வச்சு ப்ரெசென்ட் பண்ணி கேஸ் போட்டாங்கன்னா அது செக்ஷன் 138 ஆக்டில் அட்ராக்ட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி ஸ்டேல் செக்கை வச்சு போட்டாங்கன்னா அந்த கேஸு செல்லுபடி ஆகாது. அதை நம்ம டிஃபெண்ட் பண்ணி அந்த கேஸ்லேருந்து வெளியே வந்துடலாம். நான் ஏற்கனவே சொன்னபடி செக்ஸுக்கு வேலிடிட்டி பீரியட் இருக்குது. அதுக்கு ஒரு லிமிட்டட் பீரியட் தான் வேலிடிட்டி. ஸோ இயர்லியெல்லாம் அதுக்கு 6 மாதம் இருந்தது ஆரம்ப காலத்தில். ஸோ செக்கை இஷ்யூ பண்ணி 6 மாதத்துக்குள்ளே நம்ம எப்போ வேணால் ப்ரெசென்ட் பண்ணலான்ற ஒரு நிலைமை இருந்தது. இப்போ 2012 அது சட்டம் மாற்றப்பட்டு அந்த செக்கரோட வேலிடிட்டி பீரியடு 3 மாதம்னு குறைச்சிட்டாங்க. ஸோ செக்கை என்றைக்கு டேட்டில் இஷ்யூ பண்ணுறாங்களோ அதுலேருந்து 3 மாதத்துக்குள்ளே நம்ம பேங்க்கில் ப்ரெசென்ட் பண்ணணும். அப்படின்னா தான் அந்த செக்கு ஒரு வேலிட் செக்கு. ஸோ அப்படி இல்லாமல் 3 மாதம் கழித்து ஒரு செக்கு பேங்க்கில் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, அதை வச்சு செக் பவுன்சிங் கேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி டிஸானர் ஆஃப் செக் ஆஃப்டர் வேலிடிட்டிக்கு இட் இஸ் நாட் அன் அஃபென்ஸ் அண்டர் செக்ஷன் 138 ஆஃப் தி நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட். ஸோ இந்த செக்கு ஒரு வேலிட் செக்காக இருக்கணும்னா 3 மாதத்துக்குள்ளே செக்கை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கணும். 3 மாதம் கழித்து ப்ரெசென்ட் பண்ணுற செக் ஸ்டேல் செக் ஆகிடுது. அந்த செக்கை வச்சு ப்ரெசென்ட் பண்ணி கேஸ் ஃபைல் பண்ணாங்கன்னா அந்த கேஸுக்கு 138 செக்ஷன் அஃபென்ஸு ஆஃப் தி நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் அட்ராக்ட் ஆகாது. அது ஒரு அஃபென்ஸும் ஆகாது. இந்த டிஃபென்ஸுக்கு பிஹைண்டாக உள்ள ஒரு லீகல் பிரின்சிபிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 138 ஆஃப் தி நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் அப்ளைஸ் ஒன்லி இஃப் செக் இஸ் ப்ரெசென்டட் வித்தின் தி வேலிடிட்டி பீரியட். ஸோ செக்கை வேலிடிட்டி பீரியடுக்குள்ளே ப்ரெசென்ட் பண்ணால் மட்டும்தான் செக்ஷன் 138 நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் அஃபென்ஸ் அட்ராக்ட் ஆகும். அதர்வைஸ் வேலிடிட்டி பீரியட் தாண்டி போனால் அட்ராக்ட் ஆகுது. இதுதான் லீகல் பிரின்சிபிள். ஸோ இந்த டிஃபென்ஸை பின்பற்றி நமக்கு சாதகமான ஜட்ஜ்மெண்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ஸ்ரீ ஈஸ்வர் அலாய் ஸ்டீல் லிமிடெட் வெர்சஸ் ஜெயவால்ஸ் நெக்கோ லிமிடெட் 2001 வந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக் மஸ்ட் பி ப்ரெசென்டட் வித்தின் ப்ரிஸ்கிரைப்டு பீரியட் டு அட்ராக்ட் செக்ஷன் 138. அதாவது ஒரு செக்ஷன் 138 அஃபென்ஸ் அட்ராக்ட் ஆகணும், ஒரு விஷயம் செக் பவுன்சிங் 138 செக்ஷனில் அஃபென்ஸாக ஆகணும் அப்படின்னு சொன்னால் அந்த செக்கை அந்த ப்ரிஸ்கிரைப்ட் டைமுக்குள்ளே ப்ரெசென்ட் பண்ணியிருக்கணும். ப்ரெசன்டேஷன் ஆஃப் த செக் ரொம்ப முக்கியம். அது வித்தின் த பீரியட் ஆஃப் பண்ணியிருக்கணும். அதாவது 3 மந்த்ஸுக்குள்ளே செக் டேட் என்றைக்கு இருக்கோ அதுலேருந்து 3 மாதத்துக்குள்ளே ப்ரெசென்ட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா அது அஃபென்ஸ் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இன்னொரு கேஸ் பார்த்தீங்கன்னா, NEPC மைகான் லிமிடெட் வெர்சஸ் மேக்மா லீசிங் லிமிடெட். இது 1999 வந்த சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் கிளாரிஃபைடு ரெக்யர்மெண்ட் ஆஃப் செக் ப்ரெசன்டேஷன் வித்தின் வேலிடிட்டி. ஒரு செக்கு வந்து வித்தின் வேலிடிட்டி பீரியடில் கண்டிப்பாக ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த ரொம்ப ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க. அதில் அப்படி பண்ணலைன்னா அது வந்து 138 செக்ஷன் அட்ராக்ட் ஆகாது. இந்த டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் 2015 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டேல் செக் டிஸானர் வந்து நாட் மெயின்டைனபிள் அண்டர் செக்ஷன் 138. ஸோ வேலிடிட்டி இல்லாத ஒரு செக்கோ இல்லை ஸ்டேல் செக்கோ வந்து ப்ரெசென்ட் பண்ணால் அது 138 செக்ஷனில் அஃபென்ஸ் அட்ராக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே இது டெல்லி ஹைகோர்ட்டு 2017 வந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெசன்டேஷன் பியாண்ட் வேலிடிட்டி நோ காஸ் ஆஃப் ஆக்ஷன். ஸோ வந்து பியாண்ட் வேலிடிட்டி பீரியடை தாண்டி ஒரு கேஸ் ஃபைல் பண்ண செக்கை ப்ரெசென்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு வந்து எந்த காஸ் ஆஃப் ஆக்ஷனும் வராது அப்படின்னு இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. இந்த டிஃபென்ஸை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரி எவிடன்ஸை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணணும், டிஃபென்ஸுக்கான எவிடன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பேங்க் ரிட்டர்ன் மெமோ வந்து அதில் வந்து செக் அவுட் ஆஃப் டேட் ஆர் செக் ஸ்டேல் ஸ்டேட் அப்படின்ற மாதிரி ஒரு பேங்க் ரிட்டர்ன் மெமோ இருக்கான்றதை பார்க்கணும். ஏன்னா நார்மலாக வந்து செக்கை வந்து வித்தின் டேட்டில் ப்ரெசென்ட் பண்ணலைன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பேங்க் ரிட்டர்ன் பண்ணுற பேங்கை வந்து அவங்க வந்து செக் அவுட் ஆஃப் டேட் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணுவாங்க, இல்லை ஸ்டேல் அப்படின்னு ஸ்டேல் செக் அப்படின்ற மாதிரி ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி என்டார்ஸ்மெண்ட் இருக்கா, அந்த மாதிரி என்டார்ஸ்மெண்ட் பேங்க் ரிட்டர்ன் மெமோவில் இருக்கான்னு பார்க்கணும். அது மாதிரி பேங்க் ரிட்டர்ன் மெமோ வாங்கி அது மாதிரி இருக்கிறது தான் நமக்கு சாதகமாக இருக்கும். சப்போஸ் அது மாதிரி இல்லாமல் பேங்க்கில் தப்பாக போட்டிருந்தாங்கன்னா பேங்க் விட்னஸ் விசாரிக்கும் போது அவங்கக்கிட்ட இதை செக் என்றைக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணி வந்தது, செக்கு டேட் என்ன, அதில் என்றைக்கு வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க, ஸோ அது ஸ்டேல் செக் தானே, ஏன் அது மாதிரி நீங்கள் மெமோ கொடுக்கலன்ற மாதிரி நீங்கள் அவங்கள மூலிமா கூட நீங்கள் வந்து பியாண்ட் த லிமிட்டேஷன் பீரியடில் பண்ணி அதாவது ப்ரெசன்டேஷன் பீரியடுக்கு தாண்டி ஸ்டேல் செக்காக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்றதை ப்ரூவ் பண்ணலாம். அதை தவிர பார்த்திங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் செக் ப்ரெசன்டேஷன் ஆஃப்டர் 3 months. வேறு ஏதாவது உங்களுக்கு ப்ரூஃப் இருக்குது, இந்த வேறு ஏதாவது வகையில் செக் 6 மாதம் 3 மாதம் கழித்து தான் ப்ரெசென்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ப்ரூஃப் இருந்தால் அதையும் நம்ம எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். இந்த ஸ்டேல் செக்குக்கு ஒரு உதாரணமாக கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செக்கு வந்து January 1, 2024 அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த செக்கை வந்து May 15 அதாவது 2024 ப்ரெசென்ட் பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் 5 மாதம் கழிச்சு 4.5 மாதம் கழிச்சு ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அது பியாண்ட் 3 monthsன்ற மாதிரி ஆகிடுது. ஸோ இந்த டிஸ்கான ரீசனை வந்து என்ன பண்ணுவாங்க, செக் எக்ஸ்பயர்டுன்னு சொல்லி கொடுப்பாங்க, இல்லை ஸ்டேல் செக்குன்னு கொடுப்பாங்க, செக் ப்ரெசென்டட் பியாண்ட் த வேலிடிட்டியில் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு மாதிரி போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி டிஸ்கான ரீசன் கொடுக்குற சமயத்தில் அதுக்கு வந்து டிஃபென்ஸ் வந்து அதுக்கு அந்த மாதிரி கேஸை வச்சு செக் பவுன்சிங் பேஸ் பண்ண மூலியமான 138 செக்ஷன் ஃபைல் பண்ண முடியாது. 138 செக்ஷன் அட்ராக்ட் ஆகாது. இந்த டிஃபென்ஸுக்கு ஒரு எக்ஸப்ஷன் சொல்லலாம். அதாவது வந்து சப்போஸ் ஒரு செக்கை கொடுக்குறாங்க ஒரு ட்ராயரு, அப்புறம் அந்த டேட்டை அவரே ஆல்டர் பண்ணி அதில் சைன் பண்ணுறாருன்னு வச்சு சைன் பண்ணி வேறு டேட்டு கொடுக்குறாரு அப்படின்னா, அப்போ வந்து செக்கை அவரே ஆல்ட்ரேஷன் பண்ணி அதுக்கு சைன் பண்ணி அதை செக்கை ரீவேலிடேட் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ வந்து அது நியூ வேலிடிட்டி ஸ்டார்ட் ஆகணும். இப்போ அதில் என்ன டேட் போட்டிருக்காங்களோ அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி உண்மையில் ஆல்ட்ரேஷன் அவர் தான் பண்ணாரா, இல்லை இப்போ அக்யூஸ்ட் பண்ணாரா, இல்லை கம்ப்ளைண்ட் பண்ணாரான்றதை கோர்ட்டு தான் எக்ஸாமினேட் பண்ணோம். அதை வந்து இன்டென்ஷன் ஆஃப் தி பார்ட்டிஸ், அது எவிடன்ஸு எல்லாத்தையும் பார்த்து தான் கோர்ட்டு ஒரு முடிவுக்கு வருவாங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம எந்த மாதிரி கன்க்ளூட் பண்ணலான்னா, ஸ்டேல் செக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் டிஃபென்ஸு. ஸோ ஸ்டேல் செக் வச்சு செக் பவுன்சிங் கேஸ் ஃபைல் பண்ணால் அது செல்லாது, அது 138 செக்ஷன் அட்ராக்ட் ஆகாது. ஸோ அடுத்த வீடியோ என்னன்றது நம்ம அடுத்த செக் பவுன்சிங் டிஃபென்ஸ் என்னன்றது அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ வழக்கமாக சொல்ல டிஸ்க்ளைமர் தான், இது எஜுகேஷன் பர்பஸ்க்காக கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோ, இது லீகல் அட்வைஸ்ன்னு எடுத்துக்கூடாது. இதே கேஸு உங்களுக்கு எடுத்த டிஃபென்ஸ்னு எடுத்துகிட்டு நீங்களே களத்தில் இறங்கக்கூடாது. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். சட்டம் அறிவோம், நம் உரிமையை காப்போம். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். ரஸியாக் சட்டம் அறிவோம் என்ற ஒரு சேனலும், ரஸியாக் லா டியூப் அப்படின்ற சேனலும் இருக்குது. இந்த சேனலில் ஏராளமான பிளேலிஸ்ட் இருக்குது, அதுக்குள்ளே ஏராளமான வீடியோஸ் இருக்குது. உங்களுக்கு சட்டம் சம்பந்தமாக எந்த சந்தேகமாக இருந்தாலும் நம்ம ரஸியாக் சட்டம் அறிவோம் அல்லது ரஸியாக் லா டியூப் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே உள்ள உங்களுக்கு சம்மந்தப்பட்ட பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அதுக்குள்ளே உள்ள உங்களுக்கு சம்மந்தப்பட்ட வீடியோவை கிளிக் பண்ணுங்கள், பாருங்கள். உங்களுடைய சட்டம் சம்மந்தப்பட்ட எந்த விதமான சந்தேகமாக இருந்தாலும் அதுக்கு உங்களுக்கு தேவையான விளக்கங்கள் அதில் இருக்கும். அதையும் தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா
இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சட்ட ஆலோசனைகளோ இல்லை வேறு ஏதாவது உதவியோ தெரிஞ்சால் நேரடியாகவோ ஃபோன் மூலியமாகவோ உங்களுக்கு என்னோடய டைமுடைய அவைலபிலிட்டியை பொறுத்து சப்ஜெக்ட் டு மை அவைலபிலிட்டி உங்களுக்கு சட்ட ஆலோசனைகள் தரேன். அடுத்த ஒரு டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை வருவது உங்களில் ஒருவன் ரசியா கலி. நன்றி, வணக்கம்.